நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிமுக பல தொகுதிகளில் டெபாசிட் இழக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரியே அதிமுக 16 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு. குறிப்பாக சென்னையில் 7 தொகுதி, பிற பகுதிகளில் 9 தொகுதி. எந்தெந்த தொகுதி எவ்வளோ வாக்கு வாங்கி அது டெபாசிட் இழந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு யார் யார் காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து ஆதி ராஜாராம் அப்படிங்கிறவர் அதிமுக வேட்பாளர் போட்டியிட்டார். அவர் 16,507 ஓட்டு மட்டும்தான் வாங்கியிருக்காரு, டெபாசிட் இழந்துட்டார். அதே மாதிரி எக்மோர் தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமிங்கிற அதிமுக வேட்பாளர் தவேக வேட்பாளர் ராஜ்மோகன் அவரை எதிர்த்து போட்டியிட்டு 18,197 வாக்கு தான் வாங்கி டெபாசிட் இழந்திருக்கார். ராஜ்மோகன் டிவிக்கே அவரை வீழ்த்திருக்கு. அதே மாதிரி ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய முக்கியமான ஆள் ஜெயக்குமார் அவர்கள் அவர் டெபாசிட் இழந்திருக்கிறாரு. அவர் வாங்கின மொத்த வாக்கு 18,420. அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் யார் தெரியுமா? டிவிக்கு கட்சிக்கார். அவர் ஒரு ஆட்டோ டிரைவரை முன்னாள் அமைச்சர் டெபாசிட் இழக்க வச்சிருக்காரு, டிவிக்கு கட்சிக்கார். எவ்வளோ பெரிய ரெக்கார்டு பாருங்க. அதன் பிறகு பார்த்தா தூத்துக்குடி தொகுதி தென் மாவட்டங்களில் செல்லப்பாண்டியன் சொல்லி முன்னாள் அமைச்சர் அதிமுக காரர் வெறும் 26,213 வாக்குகள் மட்டுமே பெற்று தவேக கட்சி வேட்பாளர்கிட்ட டெபாசிட் இழந்திருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தா மாதவரம் தொகுதியில் மூர்த்திங்கிறவர், மாதவரம் மூர்த்தினா கொஞ்சம் தெரியும், அந்த பகுதியில் செல்வாக்கு உள்ளவர் தான். அவர் 59,290 வாக்குகள் பெற்று டெபாசிட் இழந்திருக்காரு. டிவிகே வேட்பாளர்கிட்ட 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் டிவிகே வேட்பாளர் அந்த தொகுதியில். அவர் பேர் விஜய் பிரபு, ஆமாம் அவர் தான். திருவுக்க நகர் தொகுதியில் பொற்குடி அப்படிங்கிறவங்க தெரியுமில்ல, ஆம்ஸ்டாங் சார் இப்போ இடையில மல்ட நடந்தாலே அவங்க மனைவி, அவங்க அதிமுக கூட்டணிக்கு போனாங்க, ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அவங்க டெபாசிட் இழந்திருக்காங்க. 23,304 வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்திருக்காங்க. டெபாசிட் இழக்க வச்சது யார் தெரியுமா? டிவிகே கட்சி. அங்கே ஒரு பெண்ணு தான் எதிர்த்து போட்டிக்கிட்டாங்க, அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. என்ன விசேஷம்னா, தவேக வேட்பாளர் அந்த பெண் ஒரு நிறமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது போட்டிட்டு, அந்த நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிற டைமில் போய் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டாங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. அதிகமான லீடிங்லேயும் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க பொற்குடி அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவங்க தான், ஆம்ஸ்டாங் மனைவி அப்படிங்கிறதுனால செல்வாக்கு இருந்தது. பட் அது எப்படியோ அவங்களே டெபாசிட்டை இழக்க வச்சுருக்காங்க டிவிகே கட்சிக்காரங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சுழி தொகுதி, திருச்சுழியில் திமுக அமைச்சர் இருக்கார் இல்லையா, தென்னரசு, அவருக்கு செல்வாக்கு உள்ள தொகுதி. அதில் ஏடிஎம்கே வேட்பாளர் வெறும் 25,581 வாக்கு மட்டுமே பெற்று தோல்வி அடைஞ்சிட்டார். திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர், இப்போ முன்னாள் அமைச்சர் தானே தென்னரசு, அவர்கிட்ட தோத்துட்டார், டெபாசிட் இழந்துட்டார். இது மாதிரி மதுரை கிழக்குலையும் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு, மதுரை மேற்கு அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு, கம்பம், பாளையங்கோட்டை, திருவெற்றியூர், இந்த மாதிரி ஊர்லாம் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. இப்போ கணக்கு பண்ணி பார்த்தோம்னா சென்னையில் 7 தொகுதியும் தென் மாவட்டங்களில் 9 தொகுதியுமே அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. சென்னை பகுதியில் அதிமுக டெபாசிட் இழக்கிறதுக்கு காரணம் டிவிகேயோட தாக்கம், டிவிகே கட்சி. தென் மாவட்டங்களில் அதிமுக டெபாசிட் இழக்க காரணம் 2 கட்சி பங்கு இருக்குது. டிவிகேயும் காரணம், சசிகலா அம்மா அதிமுக வாக்குகளை பிரிச்சுட்டாங்க. அது கணக்கு இப்போ தான் வெளியில் வருது, இப்போ செய்திகள் ஒவ்வொன்றா வெளியில் வருது. அவங்க பிரிச்சுட்டாங்க, அதனால அதிமுக படுதோல்வியை சந்திக்க வேண்டியது ஆயிடுச்சு. அதில் உங்களுக்கு நயினார் நாகேந்திரனை தோற்கடிச்சது சசிகலா அம்மா வாக்கு. அதே மாதிரி மலேசியா பாண்டியன் சொல்லி அதிமுக வேட்பாளர் முதுகுளத்தூர் தொகுதியில் தோற்கடிச்சது சசிகலா அம்மா வாக்கு வங்கி. இப்படி பல தொகுதிகளில் சசிகலா அம்மா, இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வெளியில் வரும் பாருங்க, சசிகலா அம்மாவே நிறையா வாக்குகளை பிரிச்சிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஏடிஎம்கேயை சசிகலா அம்மா வீழ்த்துவாங்க, டிஎம்கேயை விஜய் வீழ்த்துவார்,
அதில் இது என்ன ஒரு மறைமுக அரசியல்னா, தம்பி எடப்பாடியை நான் பிடிச்சிக்கிறேன், நீ ஸ்டாலினை தோக்கடி அப்படின்னு சொல்கிற மாதிரியான இருக்குது இந்த தேர்தல் அப்படின்னு நானே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. சசிகலா அம்மா ஒரு பக்கம் தென் மாவட்டங்களையும், டிவிக்கே ஒரு பக்கம், 2 பேரும் சேர்ந்து அடித்த அடியில் அதிமுக தரமட்டமாயிருச்சு. இன்னும் ஊடகங்கள் அதிமுகவுடைய வீழ்ச்சியை போடாமல் பம்மிக்கிட்டே தர்றாங்க, இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டு. நாசக்காடாயிருச்சு அதிமுக, நாசக்காடாயிருச்சு. எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து 16 தொகுதியில் ஒரு பெரிய கட்சி டெபாசிட்டி இழக்குங்கன்னா என்ன இன்னமும் அந்த கட்சியில் இன்னமும் நம்புவாங்க? இன்னொன்று அந்த கட்சியை உடையிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, சிவி சண்முகம் ஜெயிச்சிருக்கார் இல்லையா, அவர் என்ன டிவி கேட்க ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறார் எடப்பாடி ஐயா போய் பார்த்து. எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம்லாம் டிவி கேட்க ஆதரவு பண்ணணும், மினிஸ்டர் பதவி வாங்கிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறதாகவும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டுக்காருன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எடப்பாடி பழனிசாமி தான் தப்பானவர். அதாவது அரசியலில் ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை நாணயம் இருக்கணும், அது இல்லாதவர் யாருக்கு எப்படி வேணாலும் துரோகம் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவரை தவிர்த்து அதிமுக எம்எல்ஏக்கள் டிவிக்கு கூட வந்தால் ஏற்றுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் பண்ணுற தப்பை நம்ம எல்லாத்தையும் கட்சியில் உள்ள எல்லாத்தையும் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் எடப்பாடி ஐயா மோசமானவர், ஒரு ஆபத்தானவர், டேஞ்சரானவர் அப்படிங்கிறதுனால தான் நான் கூட நேற்று கூட அந்த வீடியோ போட்டேன். அங்கே எடப்பாடி ஐயா வந்து சேர்த்துக்கிட்டா தப்பாயிரும் அப்படின்னு. எடப்பாடியை விட்டுட்டு வர்றது தான் இருக்குது, உடையும் போது அதிமுக உடையிற மாதிரி இருக்குது. அப்படி எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் அவர்கள் எல்லாம் ஒரு 15 எம்எல்ஏக்களை பிரித்து வந்தால் கூட டிவிக்கே சேர்த்துக்கலாம். அதுக்கான பேச்சுவார்த்தை அங்கே போகிறது, அது அவங்க கட்சிகளுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கிறதா செய்திகள் வருகிறது. ஸோ அப்படி வரும்போது அதிமுக மீண்டும் பிளவுபற்றும், மீண்டும் உடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது உலக வரலாற்றில் திரு விஜய் அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய ஒரு எழுச்சி. நான் எப்போவுமே டிவிகேக்கு சொல்கிற வார்த்தைகள், நான் வீடியோ போடும்போதெல்லாம் விஜய் அவருடைய எழுச்சி, விஜய் அவருடைய புரட்சின்னு சொல்லி இந்த வார்த்தையில பயன்படுத்தாத நாளே கிடையாது. நான் ஒருத்தன் தான் அதை பயன்படுத்தியிருப்பேன். ஏன்னா நான் அரசியல் படிச்சிருக்கேன், நிறைய புரட்சிகளை படிச்சிருக்கேன் தலைவரை. ஆயுத போராட்டங்கள் நடக்கும்போது நடந்த புரட்சிகள் படிச்சிருக்கேன். சேகுவேரா செய்த புரட்சி, ஸ்டாலின் செய்த புரட்சி, ஸ்டாலின்னா நம்ம ஸ்டாலின்ல அவர் வரலாற்றில் ஒருத்தர் இருக்காது. ஹிட்லர் செய்த புரட்சி, நேதாஜி செய்த புரட்சி, காந்தி செய்த அகிம்சை புரட்சி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் செய்த கைரேகை சட்டத்துக்கு எதிரான புரட்சி, கொடிகாத்த குமரன் செய்த புரட்சி, ஐயா வாவுசி செய்த புரட்சி, சுந்தரலிங்கம் செய்த புரட்சி. சுந்தரலிங்கம் செய்த எல்லா சாதியிலையுமே பல பேர் புரட்சி செஞ்சுருக்காங்க. ஆங்கிலோடைய ஆயுத கிழங்கு அழிச்சார் சுந்தரலிங்கம். எல்லா வரலாறுமே நான் படிச்சிருக்கிறேன், நேரில் பார்த்ததில்ல. அதெல்லாம் ஆயுத போராட்டங்கள் நடந்த காலம், மன்னராட்சி காலம், அது கொஞ்சம் ஜனநாயகம் மலராத காலங்களில் மிகப்பெரியதாக நடந்தது. ஆனால் ஜனநாயக நாட்டில் மக்கள் எழுச்சியா, அதாவது அந்த ஓட்டு ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிறத உருவாக்குனது விஜய் அவர்கள் தான். அது உலக சரித்திரத்தில், அரசியல் சரித்திரத்தில் யாரும் என்னைக்கும் மறக்க முடியாது. நான் ஒரு அரசியல் படித்தவனா, இந்த வாழ்நாளில் நம்ம வயசுக்கு உட்பட்ட வாழ்நாளில் ஜனநாயக புரட்சி, மக்கள் புரட்சி, நம்ம வார்த்தையாக புரட்சின்னு தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர, படிச்சிருக்குமே தவிர, அந்த புரட்சி எப்படி இருக்கும்? வட்டமாக இருக்குமா, சதுரமாக இருக்குமா, செவ்வகமாக இருக்குமா, இல்லை எங்கேயாவது கிளம்பி வருமானு பார்த்தா கூட்டம் கூட்டமாக வந்து விஜய் பின்னாடி வந்தாங்கல்ல, அதுதான் புரட்சி. போய் பட்டண விசிலுக்கு அழுத்தி 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 கொண்டாங்க பாருங்க மற்ற கட்சிக்காரங்களை, அதுதான் புரட்சி. புரட்சிக்கான அர்த்தம் தெரியுதுல்ல. என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, என் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், என்னடா எதுக்கு எடுத்தாலும் புரட்சின்றான், எழுச்சின்றான் அப்படிமா. அந்த புரட்சிங்கிற வார்த்தைக்கான சொல்லும் போதே ஒரு புரட்சி இருக்கும். வார்த்தையை நிரூபிச்சது தாவேக்கா விஜய் அவர்கள். விஜய் என்ற தனிப்பட்ட ஒருவனின் முகம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, புரட்சியை உண்டாயிருச்சு. அதுல எல்லாம் அடிச்சு தோசம் பண்ணி அதிமுகவை காலி பண்ணிட்டாங்க. திமுகவை பாருங்க, தலைவர் ஸ்டாலின் தூக்கி குளத்தூர் காவால போட்ட மாதிரி ஆயிடுச்சு அவருடைய தோல்வி. ஸோ இந்த மாதிரியான ஒரு எழுச்சியை கொண்டு வந்ததுக்கு காரணம் திரு விஜய் அவர்கள், டிவிக்கே அது ஒரு காரணம். அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் பல வகையில் ஓட்ட பிடிச்சதுக்கு சசிகலாமா ஒரு காரணம். தென் மாவட்டங்கள் அது ரெக்கார்டு வந்துகிட்டு இருக்கு, உண்மை அது. ஸோ இந்த 2 பேரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. சசிகலாமா அதிமுகவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, விஜய் அவர்கள் திமுகவிலையும் அதிமுகவிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குன்னு பார்ப்போம். எது என்ன நடந்தாலும் சரி, நான் சொல்கிறல அரசியல் படித்தோன்னா தமிழ்நாடு
சுத்தமாயிடுச்சு, புனிதம் அடைஞ்சிருச்சு. பழைய ஊழல்வாதிகள், லஞ்சவாதிகள், பழைய அரசியல் பேசக்கூடியவர்கள் அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற ஃபார்முலாவை உடைச்சி ஒரு புனிதமான ஒரு ஆட்சியை, ஒரு புனிதமான ஒரு மனிதர், நேர்மையான ஒரு மனிதர் அமைக்கிறார். இனி எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாதுங்கிறது தான் அரசியல் படிச்சோன்னா என்னோட கருத்து. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நன்றி.